உங்களுடைய ரிட்டைர்மெண்ட் பிளானிங்கில் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப கோலை ரீச் பண்ணணும்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னன்னு தெரியுமாங்க? அசட் அலோகேஷன். எஸ், அசட் அலோகேஷன் வந்து பேஸ்டு ஆன் யுவர் ரிஸ்க் பேராமீட்டரை பேஸ் பண்ணி தான் அசட் அலோகேஷன்ஸ். இப்போ ஒருத்தர் வந்து அக்ரெசிவ் பர்சனாக இருக்காரு அப்படின்னா அவர் 80% ஈக்விட்டியில் வச்சுக்கலாம், 10% டெட்டில் வச்சுக்கலாம், அல்லது 10% வந்து அவர் வந்து ரொம்ப கோல்டு இல்லை கேஷ் லிக்விடிட்டி அப்படி வச்சுக்கலாம். அவர் ஒரு கன்சர்வேட்டிவ் பர்சனாக இருந்தாருனாக்கா 60% வந்து ஈக்விட்டிலையும், 30% வந்து டெட் ஃபண்ட்ஸ்லையும், 10% வந்து அவருடைய கோல்டு அண்ட் லிக்விடிட்டியில் வச்சுக்கலாம். அல்ட்ரா கன்சர்வேட்டிவாக இருந்தார்னா 50% ஈக்விட்டியில் வச்சுட்டு பேலன்ஸ் ரிமைனிங்கை வந்து கோல்டுலேயும் டெட் ஃபண்ட்ஸ்லையும் அவர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கு நீட்ஸ் ஏற்றுக்க மாதிரி உங்களுடைய அசட் அலோகேஷன்ஸை நீங்கள் பிரித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரிட்டைர்மெண்ட்டில் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை லாங் டேர்மில் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். அதை தான் எல்லாரும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டைர்மெண்ட்டில் டெக்னிக்கலாக சொல்லக்கூடியது ஃபயர்னு சொல்லுவாங்க. அதை ஈஸியாக அச்சீவ் பண்ணணும்னா அசட் அலோகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.